கணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, கிதாபுல் கபாயிர் என்றால் பெரும்பாவங்கள் சம்பந்தமாக தெளிவுபடுத்தும் பாடம் என்று அர்த்தமாகும். அந்த நூலைத்தான் தொடர்ச்சியாக இந்த ரமலானிலே பெரும்பாவங்களுடைய வகைகள் சம்பந்தமாக பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டியது தேவை இருப்பதனால தெரிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையிலே பெரும்பாவங்கள்ல அதிகமான பாவங்கள் நாவினால் ஏற்படக்கூடிய பாவங்களாகும். பொய் பேசுதல், புறம் பேசுதல், கோல் சொல்லுதல், அவதூறு சொல்லுதல், இப்படி நாவினால வரக்கூடிய பாவங்கள் பெரும்பாவங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த வகையில் ஆஃபாத்துல் லிசான், நாவின் விபரீதங்கள் என்ற தலைப்பிலும் ஏராளமான நூல்களை அறிஞர்கள் கோர்வை செய்திருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை வந்து, யா ரசூலல்லாஹ், என்னை சொர்க்கத்தை நோக்கி நெருக்கி வைக்கக்கூடிய, நரகை விட்டு தூரமாக்கக்கூடிய அமல்களை சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார். அப்ப நபி அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்காங்க. அல்லாஹ் ஒருவனைய நீ ஈமான் கொண்டு அவனையே வணங்கி வா, அவனுக்கு எதையும் இணை வைத்து விடாத, தொழுது வா, நோன்பு நோற்றுக்கள், அது உனக்கு ஷைத்தானை விட்டு தடுக்கும் கேடயம், சதக்கா செய்து கொள், அது உனக்கு மறுமையிலே ஒளியாக கபருக்குள்ளே மறுமையிலே எல்லாம் வரும் என்றெல்லாம் நீண்ட நல்ல அமல்களுடைய பட்டியலை சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள். நரகத்தை விட்டும் தூரமாக்குகின்ற செயலையும் நீங்க கேட்டீங்க தானே? அந்த நரகத்தை விட்டும் தூரமாக்குற செயல்ல சுருக்கமாக நான் சொல்வதாக இருந்தால், இதா இருக்கிற நாக்க உண்ட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு கொள்ளுங்க என்று நாக்க நபி அவர்கள் வெளியால எடுத்து காட்டினார்களாம். இதை உண்ட கண்ட்ரோலுக்குள்ள வச்சு கொள்ளுங்க, வச்சுட்டீங்களா நரகத்துக்கு போகாம தப்பிக்கிறதுக்கு அது ஒன்றுமே போதும் என்று சொன்னாங்க. அப்ப முஆத் ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் தன்னுடைய நாவினால் அதனுடைய விபரீதம் அறியாமல் எதர்ச்சியாக கதைத்து விடக்கூடிய இந்த கதை பேச்சுக்களுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய பாத தூரத்தை ஏற்படுத்துமா அது என்று கேட்டவுடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன முஆதே இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க? ஒரு மனிதனே நல்ல வழியில போய்கொண்டிருந்தவனே அவனே நரக படுகொலைக்குள்ள முகங்குப்பற கொண்டு போய் இழுத்து போடுற ஒரு வேலை, ஒரு பொருள் இருக்குமாம் என்றா அது இந்த நாவுதான். இந்த நாவுதான் நிறைய நல்ல மனிதர்களும் நரகத்துக்கு போய் சேர்றதுக்கு காரணமாக இருக்கிறது. இந்த நாவுதான். இதை ஒருவன் தண்ட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு கொண்டானாம் என்று சொன்னால் நரகத்துக்கு போறதுக்குரிய சந்தர்ப்பங்கள்ல அதிகமான சந்தர்ப்பங்கள் அவனுக்கு அடைபட்டு போகின்றது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இது மிஷ்காத்துல் மசாபிஹ் என்ற நூலிலே ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸாக சொல்லப்பட்டுள்ளது. இதே போலதான் நபி அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய நாவினால் அதன் விபரீதம் அறியாமல் என்னென்னத்தையோ கதைச்சு போட்டுறான். அதனுடைய பாரதூரம் இவ்வளவு உதிக்கும் என்று அவன் எண்ணி கூட பார்க்கல. நாளைக்கு மறுமையில விசாரணை செய்யப்படும் போதுதான் அவன் என்ன செய்கின்றான்? நாளை மறுமையில விசாரணையின் போது அது அவனுக்கு மிக பெரியதொரு ஒரு மோசமான செயலாக அமைஞ்சி கடைசியில அவன் ஆழமறியாத நரகத்துக்குள்ள போய் வீழ்வதற்கு அந்த அவன் பேசின பேச்சுக்கள் காரணமாகி விழுகின்றன. அவன் நரகத்துக்குள்ள 70 ஆண்டுகள் பயணத்தூர ஆழத்திலே அடி நரகத்திலே போய் விழுகின்றான். இவன் வாயால ஒரு அலட்சியத்தோடு இவன் பேசிக் கொண்டிருந்த சில பேச்சுக்களால் என்று நபி அவர்கள் சொன்னார். அதுவும் சஹீஹ் திர்மிதியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸாகும்.
அப்ப அந்த வகையில நாவின் விபரீதங்களையும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது பொய் பேசுதலும் புறம் பேசுதலும் மட்டும்தான். புறம் பேசுதல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களோடு சம்பந்தப்பட்ட நேரத்தில் பொய் பேசுதல், அது சம்பந்தமாக நாளைக்கு நாங்க பார்க்கலாம். புறம் பேசுதல் பற்றி நாங்க தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நபி அவர்களே அதற்கு வரைவிலக்கணம் சொல்லிட்டாங்க. புறம் பேசுதல் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்டதற்கு, நீ உன்னுடைய ஒரு சகோதரனை அவனுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடாத நீ பேசினி என்றால் அவன் வருத்தப்படுவான் என்று இருக்கிற ஒரு விஷயத்தை அவன் இல்லாத நேரத்தில் இன்னும் ஒருவரிடத்துல நீ பேசுவது இதுதான் புறமாகும் என்றார். அப்ப அந்த நபித்தோழர் கேட்டாக, யா ரசூலல்லாஹ், நான் அவரை பற்றி சொல்ற அந்த விஷயம் உண்மையிலேயே அவர்களே இருந்தாலும் பேசக்கூடாதா? அவர் அப்படியாப்பட்ட ஆள்தான், அப்படி இருந்தாலும் அவரை பத்தி நான் மற்ற ஆள்கிட்ட வாய் திறக்க கூடாதா? சொன்னார்கள், அவரிடத்திலே நீ எதை பத்தி அவற்றை குறைய பேசுறியோ அது அவரிடத்திலே இருந்தால்தான் அதற்கு புறம் பேசுற என்று சொல்ற. அவரிடத்திலே இல்லாத நீ பேசினியாம் என்றால் அது அவருடைய விஷயத்தில அவரூறு சொன்ன குற்றச்சாட்டுக்குள்ள அது வரும். அது வேற டிபார்ட்மெண்ட். அப்ப அவரிடத்திலே இருக்கிறத பத்தி நீ பேசுறதுதான் புறமாகும். அதற்கு இவ்வளவு பெரிய தண்டனை என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார். அல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லிவிட்டான், வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, நீங்கள் யாரும் இன்னும் ஒரு சகோதரனை பற்றி புறம் பேசாதீர்கள். அப்படி புறம் பேசுவது எதை போல என்றால், உன்னுடைய ஒரு சகோதரன் இறந்து விட்டதற்கு பின்னாலே அவன் மாமிசத்தை எடுத்து கடித்து சாப்பிடுவதற்கு சமமானதாகும். அது உனக்கு விருப்பமா நீ பேசிக்கொள், விருப்பம் இல்லையா விட்டுவிடு என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எடுத்து எம்புகின்றான். புறம் பேசுபவர்களுக்குரிய தண்டனையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டும் போது சொல்லுகின்றார்கள், எனக்கு மிஅராஜின் போது சொர்க்கமும் காட்டப்பட்டது, நரகமும் காட்டப்பட்டது. நரகத்துக்குள்ளே நான் போய் பார்த்தேன். பல வகையான மனிதர்களுக்கு பல்வேறு விதமான வேதனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுல ஒருவரை நான் சில மனிதர்களை நான் பார்த்தேன். அவர்களுக்கு நகங்கள், கூடிய நகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நகங்களால அவர்கள் அவர்களுடைய முகங்களையும் உடலையும் அவர்களே தன்னைத்தானே கீறி கிழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதனை நரகத்தில நான் கண்டேன். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல, ஜிப்ரீலே, இவர்கள் யார்? இவர்களுக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை கொடுக்கப்படுகின்றது? நகத்தால் தண்ட கையால தன்னையே கீறி காயப்படுத்தி அழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு கொடிய வேதனை. நகமும் நம்முடைய இந்த மாதிரியான நகம் இல்லை, ஈயத்தினால் வார்க்கப்பட்ட நகம் என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார். பேசில உடைஞ்சு எல்லாம் போகாது. அப்படியான பலமான நகத்தினாலே, கூறிய நகத்தினாலே தங்களுடைய உடல்களை, முகங்களை எல்லாம் தாங்களே கீறி கீறி இழுத்து விகாரமாக்கி கொண்டிருக்கின்றார். யார் என்று கேட்கப்பட்ட போது இவர்கள் தான் மற்ற மனிதர்களுடைய மான மரியாதைகளோடு விளையாடி அவர்களுடைய மானத்தை, மரியாதையை இன்னும் ஒருவரிடத்துல குறைச்சி புறம் பேசி காட்கொண்டிருந்தவர்கள். இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா, நீ அவனை பற்றி பேசினதுக்கு தண்டனையாக உன்னை நீயே கிழித்து காயப்படுத்திக் கொள் என்ற தண்டனையை கொடுத்திருக்கின்றான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் கூறினார்கள். புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸா. இன்னும் ஒரு ஹதீஸில சில மனிதர்கள் நரகத்துக்குள்ள இறந்த சில புனங்களை, துர்வு நாற்றம் அடிக்கக்கூடிய சில புனங்களை நகங்களால அப்படியே கிழிச்சு எடுத்து அதனுடைய மாம்சத்தை சப்பி உண்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அதை யார் என்று கேட்கப்பட்ட போதும் அவர்களுக்கும் சொல்லப்பட்டது, இவர்களும் புறம் பேசியவர்கள் தான். அவர்கள் புறம் பேசியதற்குரிய தண்டனையாக
அவர்களுக்கு இறந்த துர்நாற்றம் வீசும் பிராணிகளை கொடுத்து அதை அப்படியே நகங்களால இழுத்து கடித்து பீத்து அந்த 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 கட்டு போன சடலத்தினுடைய மாமிசங்களை உண்ணுமாறு வலுக்கட்டாயமாக வற்புறுத்தப்படுகின்றார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் நபி அவர்கள் சொன்னார்கள். அதுவும் அபூதாவுதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாஇலே வைத்து இறுதி ஹஜ்ஜில் செய்த உபதேசங்கள்ல ஒன்றுதான் குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராம். ஒவ்வொரு முஸ்லிமும் இன்னொரு முஸ்லிமுடைய விஷயத்திலே அவனுடைய மானம், மரியாதை, அவனுடைய உயிர், அவனுடைய பொருளாதாரம் இதெல்லாம் சுத்த ஹராம் ஆகும். எதை போல ஹராம் என்றால் சாதாரண ஹராம் இல்லை. அதாவது இன்னும் ஒரு மனிதனுடைய பொருளாதாரம், உயிர், அவனுடைய மானம், மரியாதை இதெல்லாம் புனிதமானது. எதை போல புனிதமானது என்றால் இந்த மக்கா நகரம் புனிதமானது எப்படியோ, இந்த அரபா மைதானம் எப்படி புனிதமானதோ, இந்த அரபாவுடைய நாள் எப்படி புனிதமானதோ, அதே போல ஒரு மனிதனுடைய உயிர், உடைமை, மானம், மரியாதை இன்னொருவனுக்கு புனிதமானது. அந்த புனிதத்தை அவன் பாதுகாக்க வேண்டும். அதனை மீறுவது சுத்த ஹராமாகும் என்பதையும் நபி அவர்கள் சொல்லி வைக்கின்றார்கள். அதுவும் புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறம் பேசும் செயலை செய்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்துக்கு மத்தியில ஒரு நாள் கடந்து போக வேண்டி வந்தது. அப்ப நபி அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. அவர்களை எப்படி அழைத்தார்கள் என்றால், யா பஅஷர மன் ஆமன பிலிசானிஹி வலம் யதுகுல் ஈமானு ஃபீ கல்பிஹி. அவளை பார்த்து சொன்னாங்க, ஈமான் கொண்டு விட்டோம் என்று வாயால சொல்லிக் கொண்டு உண்மையிலேயே உள்ளத்திலே ஈமான் வராமல் இருக்கின்ற மனிதர்களே என்று அவர்களை பார்த்து அழைத்தார். ஈமான் கொண்டு என்று வாயால சொல்றீங்க, ஆனா உண்மையிலே உள்ளத்துக்குள்ள ஈமான் நுழைஞ்ச பார்க்க மாட்டீங்க. அப்படியான மனிதர்களே, உங்கள யாரும் யாரை பற்றியும் நீங்கள் புறம் பேச வேண்டாம். இன்னும் ஒருவருடைய குறைகளை நீங்கள் ஆராய்ந்து திரிய வேண்டாம். ஏனென்றால் இன்னும் ஒருவருடைய குறைகளை ஆராய்ந்து அதை மற்றவர்களிடத்துல ஒருவர் பிரஸ்தாவிக்க ஆரம்பித்து விட்டாராம் என்றால் அல்லாஹு தஆலா அவருடைய குறைகளை துருவி ஆராயக்கூடியவர்களை உருவாக்கி விடுவார், ஆரம்பித்து விடுவார். அல்லாஹ் அவரை குறை காண்றதுக்கு அல்லாஹு தஆலா யாருடைய குறைய துருவி ஆராய ஆரம்பித்து விட்டானோ அவரை துனியாவிலையும் ஆகிரத்திலையும் கேவலப்படுத்தியே தீருவார் என்று நபி அவர்கள் சொன்னார். அப்ப இதுக்கு பின்னாலேயும் ஒரு எச்சரிக்கை இருக்கிறார். யாரு இன்னொருத்தருடைய மானம் மரியாதையை சந்திச்சிருக்கிற வகையில 4 பேருக்கு மத்தியில சொல்றாரோ, இவருடைய மானத்தை போக்குற விஷயத்தை அல்லாஹ் ஆரம்பித்து விடுகிறான். அதுக்கு ஆட்களை ஏற்பாடு செய்கிறான். அது அவர்களுக்குரிய அது வேற. அல்லாஹ் தஆலா ஒருவரை மானபங்கப்படுத்த ஆரம்பித்து விட்டால் இந்த உலக மறுமை ரெண்டிலையும் கடுமையான முறையில கேவலப்படுத்தி விடுவார். அதை அவரு துனியாவிலையும் சந்திப்பார், மறுமையிலையும் சந்திப்பார் என்று நபி அவர்கள் சொன்ன ஹதீஸும் அபூதாவுதிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு சஹீஹான ஹதீஸ் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தன்னுடைய மனைவிமாரில் ஒருவரான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டை இருக்காங்க. இருந்த நேரத்தில் எதேச்சையாக மற்ற மனைவிமார் சம்பந்தமான கதையும் வருது. அப்ப மனைவிமாரை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தரை பத்தி இவர்கிட்ட பேசுறத பொதுவா பிடிக்க மாட்டேது. அப்ப நபி அவர்கள் தன்னுடைய மனைவிமாரில் ஒருவரான சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பத்தி புகழ்ந்து ஒரு 2 வார்த்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல சொல்றாங்க. அவர் நல்ல ஒரு பொம்பளை, அவர் நல்ல ஒரு மனைவி, இப்படி ஏதோ சொல்லியிருப்பாங்க என்று வைங்களேன். சொன்ன உடனே இவருக்கு ரோஷம் கொண்டு வந்து விட்டது. இவ ஆயிஷா நாயி சொல்றா, எப்ப பார்த்தாலும் நீங்க எனக்கிட்ட மற்ற மனைவி படுத்தித்தான் புகழாரம் கூடிட்டு இருக்கிறீங்க. இப்ப இன்றைக்கு அவர் சஃபியாவை பத்தி சொல்றீங்க.
அவ ஆளும் அவட குள்ளமும் அப்படி என்னதான் இன்னைக்கு அவகிட்ட சிறப்பு என்று சொல்லி விட்டார். அப்ப ஆயிஷா ரசூலுல்லாஹ் அவங்களை ஆயிஷா நாயை பார்த்து சொல்றாங்க, ஆயிஷாவை நீ தௌபா செய்து கொள். நீ இப்ப அந்த சஃபியாவுடைய சகோதரியை பார்த்து குள்ளமும் ஆளும் குள்ளமும் அவவும் வந்து கேவலமாக அவகிட்ட உள்ள ஒரு குறைபாடை எனக்கிட்ட சொல்லி காட்டினாயே, இந்த பாவத்தை எடுத்து கொண்டு போய் கடலில் கரைத்தால் கடல் தண்ணீர் நீர் அத்தனையும் கெட்டு போய்விடும். இந்த ஒரு பாவம் போதும் கடல் தண்ணி அவ்வளவையும் கலந்து வைக்கிறதுக்கு கெடுத்து போட்டுறதுக்கு அவ்வளவு பாரதூரமான வார்த்தை. இன்னும் ஒருவரை பத்தி பேசின இந்த வார்த்தை நீ என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள் என்ற ஹதீஸை நான் பார்த்தேன். இவ்வளவு பாரதூரமான ஒரு விஷயம்தான் புறம் பேசினது. இன்றைக்கு நம்ம மத்தியில ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக ஆகிவிட்டது. புறம் பேசுகிறது வாயால மட்டும் இல்லை, செயலால சமிக்கையால ஒருவரை பார்த்து இன்னும் ஒருவரிடத்துல ஒரு ஏளனமாக கண் ஜாடை காட்டுவது இருக்கின்றது, அதுவும் புறத்தில்தான் அடங்கும். நபி அவர்களிடத்துல அப்படி ஒரு சிக்னல் தந்திருக்கிறாங்க என்று ஒரு சஹாபி சொல்றாங்க. ஒரு எதிரியுடைய விஷயத்துல அவரை பார்த்து நீங்க இப்படி எங்களுக்கு கண் ஜாடை எப்படி செஞ்சிருந்தா அவரை நாங்க வேற பக்கமா கூட்டிட்டு போயிருப்போமே என்று சொல்லி அப்ப சொல்றாங்க, ஒரு நபியை பொறுத்த வரைக்கும் கண் ஜாடை காட்டுறது, இன்னும் ஒரு ஆளுகிட்ட அவரை பற்றி அவமானமா சொல்றது, இதெல்லாம் ஒரு நபிக்கோ நபியுடைய உம்மத்துக்கோ தகுதியானதில்லை. எதாக இருந்தாலும் நேருக்கு நேர் தான் பேச வேண்டும் என்கிறத தெளிவுபடுத்துகின்றார். அந்த வகையிலே இந்த ஹதீஸ்கள்ல இருந்து நாம் படிப்பினை கொள்ள வேண்டி இருக்கின்றது. புறம் பேசுதல் என்கிறது இன்றைக்கு சமூகத்தின் மத்தியிலே சாதாரணமாக மலிந்து போய்விட்டது. அதே போல இன்னும் ஒருவருடைய மான மரியாதையில விளையாடி புறம் பேசுவது, பகிரங்கமாக சமூக பொது வலைத்தளங்கள்ல ஒருவரை பத்தி இல்லாதது பொல்லாதத எழுதுவது, இதெல்லாம் ஒரு உல நோய். உண்மையில இந்த பெரும்பாலங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்குள்ள ஒன்று கொழுகுது. ஒன்றை செய்ய போன அது இன்னும் பத்துக்குள்ள கொண்டு போய் இழுத்து பாரதூரமான ஒரு நிகழ்வுக்குள்ளதான் என்ன செய்யும், அது கொண்டு போய் விடும். ஒருவனை பத்தி புறம் பேசுறான் என்ற ஒன்று அவனை பத்தின பொறாம காரணமா இருக்கு, அல்லது அவனை பரிகாசம் செய்யணும்ங்கிறது காரணமா இருக்கு, அல்லது ரெண்டு பேர் பேசுறாங்க இன்னொருத்தனை பத்தி மூணாவது எல்லாரும் இருக்காது, இவரும் ஆமாச்சாமி கோடல செஞ்சா அவருக்கு நல்லா இருக்காது, அவர்களோட முரண்பட்டதாக ஆகிவிடும். அதனால மூணு பேரு சேர்த்தனை கதைக்காக இவரும் சும்மா சேர்ந்து என்ன செய்யற வந்துட்டோம் என்ன செய்யறதுக்காக எதிர்க்கையிலாங்கிறதுக்காக கதைக்கிறவர் அவரை பத்தி அப்படியா ஓண்டப்பா அவன் நான் பார்த்திருக்கேன் அவன் அப்படித்தான் என்று இவருக்கதால எந்த பிரயோஜனமும் இல்லை, சும்மா சபையில ஒத்துவதுற இது காரணமா இருக்கலாம், அப்படி இல்லை பெருமை தற்பெருமை காரணமாக இருக்கலாம். அவரை பத்தி குறை கூற வேண்டாம், அவரு எந்த லெவலுக்கு இல்லை, இவர மனசுல இவரு தன்னை பத்தி பெருமையாக பேசிக்கொள்றார், அந்த அளவுக்காக இல்லை, அல்லது வந்துடுவாங்க பயம் பெருச்சல், அதனால அவனை பத்தி இல்லாதது கொள்ளாதத சொல்றாரு. அப்படி இல்லை ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஒரு முன் பகை ஒரு சண்டை சச்சரவு இருக்கு, அதை வச்சுக்கொண்டு பழி வாங்குறதுக்காக இப்படி பேசி தெரிகிறார். அப்ப வேற ஒரு பாவம்தான் ஒருவனை புறம் பேசுறன் பக்கம் இழுத்து கொண்டு வருகிறது. புறத்தை பேசின உடனே அது நாவினால் செய்த ஒரு பாவமாக மாறுகின்றது. அதனால அது புறம் பேசுறது திரும்ப அவனை பத்தி கோல் சொல்லுவதற்கு, அவனை பத்தி பொறாமப்படுறதுக்கு, அவனை பத்தி இல்லாத கொல்லாத பொய்களை விட்டு கட்டுவதற்கு, அவதூறு சொல்வதற்கு, இப்படி பல பக்கம் இழுத்துச்சு. அப்ப அது ஒரு சைத்தானுடைய சங்கிலியை போன்றது. உங்க தொட்டுட்டமெண்டா அது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். அதனாலதான் நபி அவர்கள் ரமவான்ல சஹாபாக்களுக்கு சொன்ன வசியத்துல உண்டு, யாரெல்லாம் நோன்பை மட்டும் குடிச்சு கொண்டு கெட்ட வார்த்தைகள், மோசமான பேச்சுக்கள், தகாத சொற்பிரயோகங்கள், பொய் புரட்டு இதுகளை விட்டு விடவில்லையோ அவர்கள் நோற்ற நோன்பினாலே அல்லாஹ்வுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. அவர்களுக்கு மிஞ்சுறது மறுமையில அவங்க பசித்திருந்ததும்
பட்டணி விழுந்ததும் மட்டும்தான், வேற ஒன்றும் அல்லாஹ் இடத்துல அவர்களுக்கு கூலியாக இருக்காது என்றும் சொல்லியிருக்கிறார். எனவே அந்த வகையிலே நோன்பு நோக்கக்கூடிய, இரவில் நின்று நுழங்கக்கூடிய அந்த வரியான வணக்கத்தை புரியக்கூடிய நாம் எங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செம்மைப்படுத்தி இப்படியான கொடிய பாவங்களில இருந்தும் தவிர்ந்து கொண்டு எங்களுடைய மிகுதி கால வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் எங்களுக்கு அருள் பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.